பரிகார அருட்சாதனம் அல்லது பாவ அறிக்கை என்பது கத்தோலிக்க திருச்சபையின் 7 அருட்சாதனங்களில் ஒன்றாகும். இந்த அருட்சாதனத்தின் மூலம் திருமுழுக்கிற்கு பின் செய்யப்பட்ட பாவங்களுக்கு கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் விசுவாசிகள் பெறுகிறார்கள். இதனால் அவர்கள் கடவுளோடும் திருச்சபையோடும் மீண்டும் இணைக்கப்படுகிறார்கள். இயேசு தமது திருத்தூதர்களுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை அளித்தபோது இந்த அருட்சாதனத்தை நிறுவினார். இந்த அருட்சாதனம் பாவிகளுக்கான கிறிஸ்துவின் இரக்கத்தையும் குணமளிக்கும் பணியையும் பிரதிபலிக்கிறது. திருச்சபை போதிப்பதாவது: பரிகார அருட்சாதனத்தில் 4 முக்கிய அம்சங்கள் உள்ளன. பாவங்களுக்கு உண்மையான மன்னிப்பு வேண்டுவது, பாதிரியாரிடம் நேர்மையான பாவ அறிக்கை, கிறிஸ்துவின் மன்னிப்பை வழங்கும் அப்சல்யூஷன் மற்றும் பாவத்தால் ஏற்பட்ட சேதத்தை ஈடு செய்யும் பரிகாரம். பாதிரியார் கிறிஸ்துவின் இடத்தில் செயல்படுகிறார். இந்த அருட்சாதனம் மூலம் பாவ மன்னிப்பு, அருள்நிலை மீட்பு, மன அமைதி, ஆன்மீக சுகம் மற்றும் எதிர்கால பாவங்களை எதிர்க்கும் வலிமை இதன் மூலம் கிடைக்கிறது. ஆகையால் பரிகார அருட்சாதனம் கடவுளின் இரக்கத்தை அனுபவிக்கும் வல்லமையான சக்தியாகும்.